ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மச்சி கப்பல். இன்னைக்கு இந்த வீடியோவில் எங்களோட குலதெய்வ கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். கரெக்டாக கோவில்பட்டி அப்படிங்கிற ஊரில் குருமலைங்கிற வில்லேஜில் தான் எங்களோட குலதெய்வ கோயில் இருக்குது. ஸோ இது ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்கோம். ஏன்னா ஆஃப்டர் மேரேஜ் என் ஹஸ்பண்ட் இதுதான் எங்கள் குலதெய்வ கோயிலே பார்க்கறதுனே சொல்லலாம். ஸோ இது எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா, அப்பாவுக்கு வந்து 60ஆவதோட பிறந்தநாள் அப்படிங்கிறதுனால அதுக்காக பெருசாக கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறதா எங்களோட ஆசை. பட் அப்பா அம்மாவுக்கு வந்து இப்போதைக்கு வேண்டாம், இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் அப்படிங்கிறதுனால கல்யாணம் பண்ணாமல் ரொம்பவே சிம்பிளாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியாக ஒரு 2 days பிளான் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச சின்ன சின்ன கோயில், ஸ்ரீவல்லிபுத்தூர், திருச்செந்தூர், சங்கரநாராயண் கோயில்னு சொல்லி எல்லா கோயிலுக்கும் போயிருந்தோம். அதை பற்றின வீடியோ தனித்தனியாக நான் விளாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். ஃபைனலாக எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு தான் வந்திருந்தோம். ஸோ ஃபேமிலியோட நிறைய பேரை ரொம்ப ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ண ஒரு பிளேஸ் அப்படின்னா குலதெய்வ கோயிலுக்கு கண்டிப்பாக சொல்லுவேன். இங்கே வந்து சின்ன சின்ன மெமரிஸை கலெக்ட் பண்ண சொல்லி இங்கேயே அப்பா கேக் கட் பண்ணுறது, அம்மா அப்பாவுக்கு சின்ன சின்னதாக ஒரு மூமெண்ட்ஸ்லாம் இங்கே மெமரிஸாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் பண்ணினது எல்லாமே ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது அந்த மூமெண்ட்லாம். ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி வாங்க எங்கள் கோயில் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். குட்டியாக இருக்குது, எவ்வளோ புளிமரம் இருக்கு போகிறேன். எனக்கு வேண்டாம். கையால் எடுத்து வாய்கள். இது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சு? இது மேங்கோவா? ஆமா. என் வடிக்க அதை சாப்பிட ஆச்சு. தங்க போ, எடுத்து வாங்கிட்டு போ. புடி ஒன்று இப்படியே நீ போயிட்டு வா. முதல்ல எல்லாரும் லைனாக வருவாங்கல்ல, அதெல்லாம் அப்ப இங்க வந்து நில்லுங்கப்பா. இல்ல இல்ல விழுந்து கும்பிட்டுப்பா. ஒவ்வொரு ஃபேமிலியா விழுந்து கும்பிடுங்க. முதல்ல ராமு நீ விழுந்து கும்பிடுங்க. அப்புறம் சாரதா
யாரோ வீட்டுக்கார பிள்ளைங்க படிச்ச பிள்ளைங்க 60 கல்யாணம் முடிஞ்சு நேற்று முன்னாடி எல்லா ஊருக்கும் போயிட்டு வந்திருக்காங்க. ஒருத்தர் போங்க விழுங்க விழுங்க ஃபேமிலி ஒன்று போல விழுந்து கும்பிடுங்க. கண்ணே தெரிய மாட்டேது எல்லாம் மறைச்சிட்டு நிற்கிறீங்க. நீ அட்டி வாங்கிடுவ அப்படி பூசி போட. ஏய் ஏய் அருமேகா ஏய் தின்ன பூசி அதுக்கு தானே ஓரமாவா வாழ்க்கையில சிறப்பு நீங்கள் எதுவுமே இல்லை. சரி வாங்கிக்கோங்க. அம்மா கூட்டுங்க. அப்படியே அப்பா ஊட்டுறத வாங்குங்கப்பா. அம்மா கூட்டி விடுங்க. சரி ஏதோ ஒன்று. அப்படியே பொடிசுல வெளியே வாங்க. அப்படியே வெளியே வாங்க. அப்பா பாரு அங்க பாரு கரெக்டா எந்த வேலையை பாக்குறாரு பாத்தியா. அந்த பிறந்த நாள் புசுமை காட்டுகிறார். அவளுங்களை கவனிக்கட்டி வெளியே வர எல்லாரும் பாரு பாரு நன்றி சொல்றீங்க. போய் நீ அப்பா மாமா ஊட்டுறீங்க பெண்ணு. எடுத்துட்டு இருக்கேன். எடுத்துறேங்க. தம்பி வா கொஞ்சம் கொடுங்க. வெட்டி கொடு வெட்டி கொடு. தம்பி கொண்டு கோபால் ஓடாதே. வீடியோ எடுக்க அவ்வளவுதான் திணிச்சிட்டாரு. அப்பா வாங்கிக்கோங்க. இது எதிர்பார்க்கல. டேய் கணேசா நீ ஓவரா பண்ற. வந்தே வெச்சுக்கோ. வந்தே ஒடிச்சிர வந்து மரியாதையா. என்னடா? ஒண்ணு பண்ண மாட்டோம். பண்ண மாட்டோம். ஏய் பிள்ளை தூக்கு. இந்த ரஜினி வெளியில வா காட்டுறேன். பிள்ளை தூக்கு பிள்ளை தூக்கு. என்ன? நீங்க பிள்ளைகளுக்கு சாப்பாடு வந்து ஒரு துண்டு ஒரு ஆளுக்கு ஏத்த மாதிரி கொடுக்குறேன். அதான் போய் வெள்ளத்தை கட் பண்ணி கொடுத்துறலாம்னே. வாங்கிக்கிறேன். நான் gift கொடுத்தட்டா. இது தாத்தா கையில இட்டட்டும். ஆனா லியா உன்ன மாதிரி ஒண்ணு பெத்ததுக்கு அப்புறமே நான் நோ கமெண்ட்ஸ் ஊட்டுறேன். வாங்கியாச்சு.
எனக்கு ஸ்டோரேஜ் கம்மியா இருக்குது, சட்டுன்னு முடிங்க. டேய் கார்த்திக் போங்கடா, டே இவனே வாடா போடா, அடா வாங்கடா மாடான்னு. அப்பா அங்க பேசுன இங்க பாருங்க. ஏன்டா இப்படி பண்றீங்க? அப்பா 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 ஏதாவது சொல்லிடுவோம், தைசா பிறந்ததுமா நான் சத்தம் போடக்கூடாது. குடுறி வர சீன் போடாதீ. அப்பா என்ன வைரமா தங்கமான்னு பார்க்க கூடாது, சரியா? ஏய் என்னடி கெட்ட வார்த்தை பேசுற? அடுத்து தாத்தா வந்து ஆட்சி போட்டுடுவாங்க. இப்ப பாரு, அடுத்த மூமெண்ட் தான் வேற லெவல்ல இருக்கு. ஏய் எல்லாம் தள்ளிக்கோங்க, ஓபன் பண்ணி போடுமா? ஏய் தள்ளிக்கோங்கடி. இப்படி வந்துரும். அம்மா இல்ல. ஏய் நீ தள்ளி வா. அடுத்து இப்ப அப்பா போட்டுடுவாங்க. இப்ப அப்பா கொடுக்கணும். என்ன வளையலா? இது என்ன இருக்கோ அதை போட்டு விடுங்க. கல்யாணம் தான் பண்ணணும்னு ஆசைப்பட்ட 60வது கல்யாணம், அதுக்கு தான் ஒத்துக்க மாட்டேட்டீங்க. இது சிம்பிளா குலதெய்வ கோயில்ல வச்சு பண்றது. அப்ப இங்க வா, சாந்து தள்ளி வா, போட்டு விடுங்கப்பா. கையில போட்டு போடி பின்னாடி இருக்கு, ஜனனி பின்னாடி சும்மா கையில போட்டு விடுங்க. ஏய் சும்மா இருடி, கொஞ்சம் 2 பேரும் ஒன்னாதான் போங்கடா. போடுங்கப்பா. சாந்து கொஞ்சம் அப்படி தள்ளி வாடா. ஒளி பெருசு, நீ இன்னொரு சைஸ் பெருசா வைங்க. ஒரு நிமிஷம் வரேங்க. அதோட நான் கட் பண்ணிக்கிறேன், கையில போடுற மாதிரி. அவ்வளவுதான். எப்படி வேணா பழனி தீர்த்துக்கலாம். சாந்தமா அப்படியே கொஞ்சம் தள்ளிக்கோங்களா. அவனை கொஞ்சம் அவன் மாதிரி நடுவில் போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கான். ஆமா தள்ளிக்கிறாம. எல்லாம் கிளாப் பண்ணுங்க. வாங்கு, என்னைக்கா ஒரு நாளாவது வாங்கு. குங்குமம் வச்சு விடுங்க. என்ன எல்லாம் மாத்தி விஷ் பண்றாங்க. சரி அப்படியே 2 பேரும் ஒண்ணா நில்லுங்க. ஓகேவா? ஸோ நான் சொன்ன மாதிரியே இந்த குலதெய்வ கோவிலில் ரொம்ப சூப்பரான ஒரு மெமரிஸை கலெக்ட் பண்ணிட்டு ரொம்பவே திருப்தியாக எல்லா சொந்தக்காரங்களோடய சேர்ந்து நல்லபடியாக வைப் பண்ணிட்டு நாங்கள் அங்கே இருந்தப்பல கிளம்பிட்டோம். கிளம்புறதுக்கு முன்னாடி இவ்வளோ கேங்காக எல்லாம் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு ஒரு திருஷ்டி சுத்திரமா இருக்கணும்னு சொல்லி எங்கள் சித்தப்பா கொடுத்த ஐடியாவில் ஃபைனலாக எல்லாரையும் நிற்க வச்சு ஒரு திருஷ்டியும் சுற்றியாச்சு. இதை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. நிறைய பேரை நாங்கள் இந்த ஃபங்க்ஷனில் மிஸ் பண்ணோம். ஸோ இதுக்காகவே யாரையும் மிஸ் பண்ணாமல் எல்லாரோடையும் சேர்ந்து எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் 60வது கல்யாணத்தை ரொம்பவே கிராண்டாக பண்ணுங்கிறது எங்களோட ஆசை. கூடிய சீக்கிரம் அந்த கல்யாண வீடியோவையும் நான் வ்ளாகாக போஸ்ட் பண்ணுற நாள் வரும். அதையும் வெயிட் பண்ணி பாருங்க. ஸோ நீங்க கடைசியாக எப்போ குலதெய்வங்களுக்கு போனீங்க, உங்க அப்பா அம்மாவுக்கு எத்தனை வயசு ஆச்சு, அவங்களுக்கு 60வது கல்யாணம் பண்ணிட்டீங்களா, அதை பத்தின ஏதாவது ஒரு பிளான் இருக்கு அப்படின்னா மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ வேற ஒரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய் பாய். மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க.